அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வில் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பெரியர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வு. இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் வழங்கம்மான் சங்கத்தினர் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மண்டலம் 13 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் அறிவழகன் அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வழங்கிமான் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் குமரன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் குமரவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வழங்கிமான் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைத்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஏற்றுக்கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை கலைக்கவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான காரணகர்த்தா என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான அத்தியானம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரி ஆகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். காலை சக்கரம் தொடர் நிகழ்வு 782வது நாளாக இன்று சிறப்பாக நமது மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சிறிய தலைமையிலும் சேர்மன் குணபாலன் சார் அவர்களின் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று 52வது நாளாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நமது ரோட்டரியன் அனைவர்களும் ஒத்துழைப்பு தந்து சிறப்பாக மக்களிடையே சென்றடைந்து நல்ல வரவேற்பு அடைந்து வருகிறது. மற்றும் ரோட்டரியன் மற்றும் உலகளவில் உள்ள அனைத்து மக்களும் இதில் சிறப்பாக பயனடைந்து உடல் நலத்தை காத்து நல்ல விதமாக வாழ்வதற்கு ஒரு தூண்டுகோலாக இருப்பதற்கு நல்ல சிவமையா அவர்களையும் இலக்கியவாணன் அவர்களையும் வருகிறேன் என்ற தருணத்தில் வணங்குகின்றேன். காலை வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி சார். ரோட்டரி வணக்கம் பாக்ஸ் வரவேற்பு நிகழ்ச்சி ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் கோவிந்தராஜன் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நமக்கு பாத்தீங்கன்னாக்கா நரசிவமையா தொடர்ந்து பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க காலையில. அவங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினர் இலக்கியவாணன் ஐயா அவங்களுக்கு கல்லூரியில வகுப்பு இருக்கிறதுனால அவங்க 6:15 போக வேண்டியது இருக்குது. அதனால இனிமேல் செவ்வாய்க்கிழமை வரும் வாரங்கள்ல தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு 5 to 6 இலக்கியவாணன் ஐயாவோட நிகழ்வு இருக்கும். அதுக்கப்புறம் 6 மணிலேருந்து 6:30 வரைக்கும் நம்ம நலசிவமையாவோட செஷன் இருக்கும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். மற்றபடி எல்லாமே அந்தந்த நாட்கள்ல உள்ள செஷன்லாம் அது இதுல நடக்கும். செவ்வாய்க்கிழமை மட்டும் ஒரு மாறுதல், அதாவது 5:30 to 6 நம்ம இலக்கியவாணன் ஐயாவோட செஷன் இருக்கும் என்பதை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அதற்காக ஒத்துழைப்பு தந்து நல்குமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அக்குபஞ்சரின் வகுப்புகளை அற்புதமாக வடிவமைத்து நமக்கு சிறப்பித்து ஒவ்வொரு பஞ்சபூத புள்ளிகளையும் நமக்கு அருமையாக விளக்கம் கொடுத்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்களை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய வகுப்புகள்ல 40 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். அதாவது கையில இருக்கக்கூடிய 30 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். அது இல்லாம காலில் இருக்கக்கூடிய 10 புள்ளி, அதாவது காலில் 30 புள்ளி மொத்தமா இருக்கு கட்டளை புள்ளிகள். அதுல 10 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். அந்த 10 புள்ளிகளும் நில மூலகம் சார்ந்த புள்ளிகள். தொடர்ந்து இன்றைய வகுப்புல மர மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை காணவிருக்கிறோம். மர மூலகம் சார்ந்த தன்மைகள். மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு கல்லீரல், மர மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு பித்தப்பை, மர மூலகம் பராமரிக்கக்கூடியது தசை நார்களை. மர மூலகம் தசை நார்களை பராமரிக்கும். மர மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு கண்கள். மர மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு கண்கள். மர மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா எரிச்சல் ஊட்டக்கூடியதா இருக்கும். மர மூலகம் சார்ந்த வலிகள் எரிச்சல் தரக்கூடியதாக இருக்கும். மர மூலகம் சார்ந்த உணர்வு கோபம். மர மூலகம் சார்ந்த உணர்வு கோபம். மர மூலகம் சார்ந்த நிறம் பச்சை. மர மூலகம் சார்ந்த சுவை புளிப்பு. மர மூலகம் சார்ந்த திரவம் கண்ணீர். மர மூலகம் சார்ந்த இன் உறுப்பு கல்லீரல் என்று பார்த்திருந்தோம். இந்த கல்லீரலை ஆங்கிலத்துல லிவர் என்று அழைக்கலாம். இந்த லிவர் என்கிற சொல்லை அக்குபங்சர்ல LIV அல்லது LV என்று ஒரு அடைமொழியோடு அழைக்கலாம். கல்லீரலுக்கு ஆங்கிலத்துல லிவர் அப்படின்னு பேரு. இந்த லிவரை அக்குபங்சர் முறையில LIV அல்லது LV என்ற அடைமொழியோடு அழைக்கலாம். இப்போ கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை காணலாம். கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி LIV1. கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் பஞ்சபூத புள்ளி LIV1. இந்த LIV1 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கால் கட்டை விரலின் வெளிப்புற நகக்கண், அதாவது நம்முடைய கால் கட்டை விரலின் 2வது பெருள் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. LIV1 என்கிற புள்ளி நம்முடைய கால் கட்டை விரலின் 2வது பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி எந்த 2 மூலகங்களை இணைக்கிறது என்று பார்க்கும்போது மரம் பிளஸ் மரம், மரத்தையும்
மரத்தையும் இணைக்கக்கூடிய சொந்த புள்ளி LIV1. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, உடல் சோர்வு ஏற்படுகிறது. உடல் சோர்வு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? யாராவது சொல்ல முடியுங்களா? மரம். உடல் சோர்வு ஏற்படுகிறது அப்படின்னா மரம் பிளஸ் மரம், இந்த LIV1 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். கண் பார்வையில பிரச்சனை ஏற்படுது, அது கிட்ட பார்வையா இருந்தாலும் சரி, தூர பார்வையா இருந்தாலும் சரி. கண் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம், LIV1. கால் கட்டை விரலின் இரண்டாவது விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணில் LIV1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இதுவே உட்புறமா இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண்ணுல SP1 என்கிற புள்ளியை முன்னாடி பார்த்திருந்தோம். இது ரெண்டையும் குழப்பிக்க வேணாம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி LIV2. இந்த LIV2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய காலின் கட்டை விரல் மற்றும் இரண்டாவது விரல், 2 விரல்களை இப்படி சேர்த்து வைக்கிறோம். இப்படி சேர்த்து வைக்கும் போது 2 விரல்களும் இணையக்கூடிய இடத்தில், கட்டை விரலும் இரண்டாவது விரலும் இணையக்கூடிய இடத்தில் அமைந்திருக்கிற புள்ளி LIV2. கால் கட்டை விரலையும் இரண்டாவது விரலையும் சேர்த்து வைக்கும் போது இந்த 2 விரல்களும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LIV2. இந்த LIV2 என்கிற புள்ளி எந்த 2 மூலகங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மரம் பிளஸ் நெருப்பு. LIV2 மரம் பிளஸ் நெருப்பு. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, கண் எரிச்சல் ஏற்படுகிறது, கண் சிவந்து போகுது. கண் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? யாராவது சொல்ல முடியுங்களா? மரம். சிவப்பு நிறம் எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட நிறம்? நெருப்பு. அப்ப மரம் பிளஸ் நெருப்பு, கண் சிவந்து போகுது அப்படின்னா இந்த LIV2 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி LIV3. இந்த LIV3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த LIV2 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து 2 சும் தள்ளி அமைந்திருக்கிறது என்று ஒரு சில குறிப்புகள்ல இருக்கும். ஒரு சில குறிப்புகள்ல 1.5 சும் தள்ளி அமைந்திருக்கிறது என்று இருக்கும். இந்த LIV3 என்கிற புள்ளி LIV2விலிருந்து 2 சும் மேலே அல்லது 1.5 சும் மேலே அமைந்திருக்கிறது என்கிற குறிப்புகள் இருக்கிறது. இதுல எதை பயன்படுத்தினாலும் சரிதான். பெரும்பான்மையாக பயன்படுத்தக்கூடிய அளவு 1.5 சும். அதாவது இந்த LIV2 என்கிற புள்ளியிலிருந்து நம்முடைய கையினுடைய ஆட்காட்டி விரல், நடுவிரல், இந்த 2 விரல்களின் அகலம் 1.5 சும். LIV2 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து இந்த 2 விரல் அகலம், ஆட்காட்டி விரல், நடுவிரல், இந்த 2 விரல்களின் அகலமும் 1.5 சும். LIV2விலிருந்து 1.5 சும் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LIV3. இந்த LIV3 என்கிற புள்ளி மர மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. LIV3 மரம் பிளஸ் நிலம். பொதுவா வயிற்றெரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். ஏன் வயிற்றெரிச்சலுக்கு இந்த புள்ளியை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வயிறு என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு?
எரிச்சல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலி? மரம். மரம். அப்போ மரத்தையும் நிலத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி LIV3. இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். இதற்கு முன்னாடி வகுப்புல இன்னொரு புள்ளியை சொல்லியிருந்தோம். வயிற்றெரிச்சலுக்கு இன்னொரு 2 புள்ளிகளை கூட சொல்லியிருப்போம். அந்த புள்ளி என்ன அப்படின்னா SP1 என்கிற புள்ளியை சொல்லியிருந்தோம். SP1 என்கிற புள்ளியும் நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. அது இல்லாம SP43 என்கிற புள்ளியை சொல்லியிருப்போம். அதுவும் நிலத்தையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. ஆக இந்த 3 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை பயன்படுத்தினால் போதுமானது. வயிற்றெரிச்சல் ஏற்படுது அப்படின்னா இந்த 3 புள்ளிகள்ல ஏதாவது ஒரு புள்ளியை பயன்படுத்தினால் போதுமானது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி LIV4. LIV4 அப்படிங்கிற புள்ளியை பார்க்க போறோம். இதற்கு முந்தைய வகுப்புல SP5 என்கிற புள்ளியை சொல்லி கொடுத்திருந்தோம். அந்த SP5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கால் விரல்களை இப்படி நீட்டும் போது, நல்லா வேச்சு வைக்கும் போது, கால் கட்டை விரல் பக்கம் மணிக்கட்டு எலும்புக்கு முன்புறமா ஒரு பள்ளம் ஏற்படும். கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமா ஒரு பள்ளம் ஏற்படும். நம்முடைய கால் விரல்களை இப்படி விரிச்சு வைக்கும் போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு முன்புறமாக ஒரு பள்ளம் தெரியும். அந்த பள்ளத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SP5 சென்ற வகுப்பிலே பார்த்திருந்தோம். இப்ப LIV4 எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா இந்த SP5க்கு மேல. SP5 கீழ்ப்புறமா இருக்கு. அதற்கு மேலேயே இருக்கக்கூடிய புள்ளி LIV4. SP5க்கு மேல ஒரு தசை தெரியும். எலும்பு மாதிரி நல்லா இருக்கும், வலிமையா இருக்கக்கூடியது. அந்த தசையின் மேல் நம்ம கையை வச்சோம் அப்படின்னா அதுதான் LIV4 என்கிற புள்ளி. காலை இப்படி விரித்து வைக்கும் போது ஒரு பள்ளம் ஏற்படுகிறது. அந்த பள்ளத்தில் இருக்கக்கூடிய புள்ளி SP5. அந்த பள்ளத்திலிருந்து கொஞ்சம் மேடு ஏறுது. மேடு ஏறக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி, அதாவது தசை நாரின் மேல் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LIV4. இந்த புள்ளி எந்த 2 மூலகத்தை இணைக்கிறது அப்படின்னா மரம் பிளஸ் காற்று. மர மூலகத்தையும் காற்று மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி LIV4. இதுவரைக்கும் 4 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். முதல் புள்ளி LIV1 மரம் பிளஸ் மரம். இரண்டாவது புள்ளி LIV2 மரம் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி LIV3 மரம் பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி LIV4 மரம் பிளஸ் காற்று. மரம் பிளஸ் மரம் ஐயா, கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவு, கிட்ட பார்வை, தூர பார்வை. LIV4 என்பது மரம் பிளஸ் காற்று. எந்த உறுப்பு பாதிப்புக்கு சரி பண்ணலாம்? இப்போ தலைவலி விட்டு விட்டு வருது, விட்டு விட்டு ஏற்படக்கூடிய தலைவலி. பொதுவா தலைவலி என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு? மரம். இப்ப அதே வலி இடம் விட்டு இடம் நகருது. இடம் விட்டு இடம் நகரக்கூடிய பிரச்சனை அல்லது விட்டு விட்டு வரக்கூடிய பிரச்சனை எந்த மூலகம் சம்பந்தப்பட்டது? காற்று. அப்போ விட்டு விட்டு வரக்கூடிய தலைவலி அல்லது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய தலைவலி எல்லாத்துக்குமே இந்த LIV4 என்கிற புள்ளி ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற பஞ்சபூத புள்ளி LIV8. LIV8 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய
முழங்காலை இப்படி பாதியா மடக்கும் போது மடிப்பு ரேகை, கால் கட்டை விரல் பக்கமா இங்க மடிப்பு ரேகை தெரிகிறது. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய முழங்கால்களை நல்லா மடக்கிக்கிறோம். அப்படி மடக்கும் போது நம்முடைய கால் கட்டை விரல் பக்கமா ஒரு மடிப்பு ரேகை தெரிகிறது. இந்த இடத்துல அந்த மடிப்பு ரேகை இருக்கு. அந்த மடிப்பு ரேகையிலிருந்து கொஞ்சம் மேல தொடை பக்கமா மடிப்பு ரேகை இங்க இருக்கு. அந்த மடிப்பு ரேகையிலிருந்து கொஞ்சம் மேற்புறமா மடிப்பு ரேகை இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தொடை பக்கமா பக்கத்து விரல் வச்சிங்க அப்படின்னா அந்த புள்ளி வந்து LIV8. அரசூன் மடிப்பு இருக்குங்களா? ரேகை அரைச்சூன் இருக்குங்க. அரைச்சூனுக்கும் குறைவு. பக்கத்து விரலை வச்சா அது LIV8. மடிப்பு ரேகை தெரிகிறது. இங்க ஒரு விரலை வச்சிருங்க. பக்கத்து விரலை வச்சா அந்த புள்ளி வந்து LIV8. இந்த புள்ளி மர மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி. பாத எரிச்சல். பாதம் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி? மரம். மரம் கிடையாது, நீர். நீர் தான். அதாவது நம்முடைய பிடரி முதல் கழுத்து பிடரி முதல் அடிமுதுகு தண்டு வரை, பின்னந்தொடை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி. அப்போ பாதம் என்பதும் நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட பகுதி தான். எரிச்சல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட வலியின் தன்மை? மரம். அப்போ பாத எரிச்சல் ஏற்படுகிறது அப்படின்னா மர மூலகத்தையும் நீர் மூலகத்தையும் இணைக்கணும். LIV8 என்கிற புள்ளியை பயன்படுத்தலாம். சரி, இந்த புள்ளிகளை ஒரு முறை ஸ்லைட்ல பார்த்துடலாம். முதல் புள்ளி மரம் பிளஸ் இரண்டாவது புள்ளி LIV, மரம் பிளஸ் நெருப்பு. மூன்றாவது புள்ளி LIV3, மரம் பிளஸ் நிலம். நான்காவது புள்ளி LIV4, மரம் பிளஸ் காற்று. ஐந்தாவது இறுதி புள்ளி LIV8, மரம் பிளஸ் நீர். கல்லீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகளை இன்றைய வகுப்பில் பார்த்திருக்கிறோம். இது சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அல்லது நீங்க சிகிச்சை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது மாற்றங்கள் அல்லது பின்னூட்டங்கள் கிடைத்திருந்தாலும் அது சார்ந்த பதிவுகளை இப்போது பகிரலாம். வணக்கம் ஐயா. LIV1 மரம் பிளஸ் மரம் என்ன பிரச்சனைங்க? கண் கிட்ட பார்வை தூர பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பயன்படுத்தலாங்க ஐயா. ஞாபக மறதி, தலை சுற்றல் இந்த மாதிரியான தொந்தரவுக்கு பயன்படுத்தலாங்க ஐயா. LIV3 மரம் பிளஸ் நிலம். இந்த புள்ளி வந்து என்னங்க? ஆமாங்க, மரம் பிளஸ் நிலம். இந்த புள்ளிய வயிற்றெரிச்சல், அல்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பயன்படுத்தலாங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். அந்த LIV சொன்னீங்க இல்லைங்க, கண்ணுக்கு சம்பந்தமான
அது கால இடைவெளி எவ்வளவுங்கய்யா செய்யலாம்? அது கிட்ட பார்வை, தூர பார்வைக்காக சொன்னீங்க. கிட்ட பார்வை தூர பார்வை பொறுத்த வரைக்குமே நீங்க 2 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாமா? 2 நாளைக்கு ஒரு முறை அந்த புள்ளியில 2 கால்லயுமே 2 கால்ல இருக்கக்கூடிய கட்ட விரலையும் அந்த LIV1 என்கிற புள்ளியில ஒரு 2 நிமிடம் சிகிச்சை கொடுக்குமா, தொட்டு சிகிச்சை கொடுங்க, போதுமானதுமா. நம்ம கண்ணாடியை கழட்டிடணும். இந்த சிகிச்சை வந்து முழுமையான பலன் தரணும் அப்படின்னா கண்ணாடியை கழட்டணும். ஏன்னா அப்பதான் நம்ம கண் வந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சி செய்யும். கண்ணாடியை கழட்டிடணும். கழட்டிட்டு நம்ம எப்பெல்லாம் தேவையோ, அதாவது உதாரணமா நம்ம பஸ்ல போறோம், பஸ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அதாவது பஸ்ல இருக்கக்கூடிய முன்னாடி தெரியக்கூடிய ஊர் பெயர்கள் நமக்கு தெரியணும் அப்படின்னா அந்த நேரத்துல போட்டுக்கலாம். மற்ற நேரத்துல தேவையில்லை. அந்த மாதிரி சரி. குறிப்பிட்ட நேரங்களுக்கு மட்டும் கண்ணாடி பயன்படுத்திட்டு இந்த புள்ளியை கொடுத்தீங்க அப்படின்னா சரியாயிடும். ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு வயிறு எரிச்சல், அதாவது எப்பவுமே அசிடிட்டி இருந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. SP1 சொன்னேன் நானு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதுக்கான கால இடைவெளி எவ்வளவுங்க ஐயா? அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கு, 2 இருந்துட்டே இருக்கு சொல்றாங்க. பொதுவா ஒரு புள்ளியை பயன்படுத்துறதுக்கான இடைவேளை வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது 2 நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாங்கம்மா. நோயின் தீவிரம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும் தினம் ஒரு முறை பயன்படுத்தலாம். சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. வேற யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய ரோட்டரி சங்க நண்பர்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நன்றி, நன்றி சார். நன்றி. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அக்குபஞ்சரின் வகுப்பில் ஆகாயத்தை பற்றி இன்னைக்கு சிறப்பாக வகுப்படுத்தாங்க. அந்த வகையில் இன்றைய வகுப்பில் நமக்கு அற்புதமாக விளக்கங்களையும் பஞ்சபூத புள்ளிகளையும் சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. இனி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை மட்டும் ஐயாவோட செஷன் வந்து உங்களுக்கு வந்து 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு கல்லூரிகளில் சில வேலைகள் இருப்பதனால் 6:15க்கு அவங்க போக வேண்டி இருப்பதனால் இலக்கியவண்ணன் ஐயாவோட செஷன் மட்டும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கும். அடுத்தது வந்து நம்ம நல்ல சிவம் ஐயாவோட செஷன் வந்து 6லேருந்து 6:30 வரைக்கும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அன்பர்கள் வந்து காலை 5:30 மணிக்கு இணைமாற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். விவசாயி சீர்படுத்தும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நமது கண்ணை ஒழுங்கா ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்ணாடி மாட்டிருக்கீங்க, கண்ணு சம்பந்தப்பட்ட நிறைய வியாதி எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ அதை சீக்கிரமா கழட்டுருக்கு. நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், என்ன நல்லா பாருங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சா கழட்டிடலாம். யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ சீக்கிரமா கண்ணாடி கழட்டுருக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். நல்லா பாருங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கணும். நல்லா ஒத்துக்கவனீங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த கையை மெதுவா கொண்டு வந்து உங்க கண்ணாடி மேல வச்சு கண்ணாடி கழட்டிடணும். ஏங்க கண்ணாடி கழட்டணும்னா கழட்டணும், அவ்வளவுதான். கழட்டினா ஒழுங்கா தெரியும், மாட்டினா ஒழுங்கா தெரியாது. சொல்லுவாங்க கண்ணாடி கழட்டாத, தூங்கும் போது மட்டும்தான் கழட்டணும், ஒருவேளை கழட்டிட்டீங்கன்னா பவர் அதிகமாயிருன்னு.
ஆடியோ கட் ஆயிடுச்சிங்க. வருங்க நெட்வொர்க் இஷ்யூ. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன். ஊர்ல எத்தனையோ பேர் கண்ணாடி மாட்டிருக்கீங்க. சாரி, மன்னிக்கவும். இன்னைக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடியோ கிளியரா இருக்கும். இதோட தொடர்ச்சியை வந்து நாளைக்கு நம்ம கண்டிப்பா கேட்கலாம். நன்றி. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சி என்ற முறையில் நாம வரிசைப்படுத்தி செய்ய போறோம். சூரிய வணக்கம் அப்படிங்கிறது ஒரு 12 ஆசனங்களை கொண்டதுதான். நம்ம தொடர்ச்சியா ஆசனங்களோட நம்ம தொடங்கியும் பயிற்சிகள் செய்யலாம். இறைவேண்டுதல். தெளிவு குருவின் திருமே தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தான். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்திரை வச்சுக்கிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்செடுக்கிறோம். மூச்செடுத்து எடுத்து உச்சரிக்கணும்.
சின்மய முத்திரை. நன்றாக மூச்செடுத்து பூ இழுத்து. ஆதி முத்திரை. மூச்செடுத்து வணக்க முத்திரை. வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் சாந்தி ஆசனம். ஆசனங்கள் அப்படிங்கிறது 5 வகைகள் கொண்டது. ஆசனங்கள் 5 வகை. ஃபார்வர்ட் பெண்டிங், பேக் பெண்டிங், ஹேண்ட் பேலன்ஸ், லெக் பேலன்ஸ். ஒவ்வொரு நாளும் நம்ம பயிற்சி செய்யும் போது இது மாதிரி எல்லா வகையும் வருதாங்கிறத நம்ம கவனிச்சு பயிற்சி செய்யணுங்க. இப்போ நம்ம படுத்த நிலையிலிருந்து பயிற்சிக்கு போய்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டா நேரு படுத்துட்டு முதல்ல என்ன பண்றோம்னா நம்ம விரல்களை மட்டும் நல்லா அப்படி 1 சொன்னா நல்லா சுருக்குறோம், 2னா ஃப்ரீயா விடுறோம், 3னா நல்லா மடக்கணும், 4னா ஃப்ரீயா விடணுங்க. நல்லா ஸ்ட்ரெயிட்டா படுத்துட்டு செய்யணும். கவனிங்க. நேர் படுத்திருக்கிறோம். கால் விரலையும் மடக்கணுங்க, கை விரலையும் மடக்கணும். கண்களை மடக்கும் பொழுது மூடிக்கணும். 2னா ஃப்ரீயா விடுறோம். மறுபடியும் 3 சொன்னா நல்லா மடக்குங்க. ஓகேவா? ரெடி பொசிஷன். 1 நல்லா மடக்குங்க. 2 ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10. ரிலாக்ஸா நல்லா மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுறோம். அடுத்து அர்த்த பவனமுக்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா தாடையில் டச் பண்ற அளவுக்கு நல்லா கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மூச்சல் விடுங்க. 2 லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இப்போ படுத்த நிலையிலேயே தாடாசனம் நாம செஞ்சுக்கிறோம். கைகளை கோர்த்துக்கிறோம். கையும் காலையும் நல்லா கயிறு இழுக்கிற மாதிரி இழுக்கக்கூடிய பயிற்சி. நல்லா நேர் நீட்டிக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு.
நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து நம்ம வந்து அர்த்த சக்கராசனம் போய்க்கிறோம். காலை மடக்கி வச்சுக்கிறோம். அப்படி முடிஞ்சா பிடிங்க, இல்லைன்னா தரையில வச்சுக்கோங்க. அப்படியே இடுப்பை வந்து நல்லா மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நீடிக்குங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விட்டு விடுறோம். அடுத்து தொட்டிலாசனம். காலை மடக்கி பெருவரல் நல்லா பிடிச்சிக்கிறது. அப்படியே கை காலை வந்து மேல நீட்டணும். நல்லா தலையை தூக்குனீங்கன்னாக்கா காலை ஸ்ட்ரெயிட் பண்ண முடியும். தலையை நல்லா தூக்குங்க. முழங்கால நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சல் விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. இப்ப கத்திரிக்கோள் ஆசனம் வந்து படுத்த நிலையில செய்யற மாதிரி கையை வந்து சைட்ல வச்சு செய்யணும். கையை சைடு ஷோல்டர் நேருக்கு நேர் இருக்கணும். ரைட் லெக் தூக்கி இப்ப லெஃப்ட் லெக் மேல வச்சு சொல்லணும். ரைட் லெக் அப்படியே லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். உங்களுடைய தலை வந்து ரைட் ஹேண்ட் பக்கமா திரும்பி இருக்கும். ரைட் லெக் வந்து லெஃப்ட் சைடு போகணுங்க. தலை வந்து ரைட் சைடு கை நோக்கி வரணும். நல்லா திரும்பி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே காலை நேர் கொண்டு வந்துருங்க. ரைட்ல கேட்டு வச்சிருங்க. நல்லா மூச்சு விடுங்க. இப்போ லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கோங்க. அப்படியே ரைட் சைடு கொண்டு வாங்க. காலத்தில் எவ்வளவு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு திரும்புங்க. 2 கைகளையும் நல்லா தரையில அழுத்தமா வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. Relax. கால் எடுத்து விடுறோம். ஸ்ட்ரைட்டா படுத்து மூச்சு விடுங்க. அடுத்து அப்படியே குப்புற திரும்பி படுத்துறதும். முதலையாகணும். கால் அகலமா வச்சு குதிக்காலு 2 குதிக்காலும் பார்த்த மாதிரி 2 காலுக்கு நடுவுல பார்த்த மாதிரி இருக்கணும். குதிக்கால் நல்ல தரையை கைகள் மேல வச்சுக்கணும். தரையை முழங்கை நல்லா ஃப்ரீயா இருக்கட்டும். தோள்பட்டை எல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கணும். ஷோல்டர் வந்து நல்லா இலக்கமா வச்சுக்கணும். நல்லா மூச்சு விடுங்க.
அடுத்து நம்ம புஜங்காசனம். காலை சேர்த்து வைங்க, தரையை நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. 1 கை நீட்டுறோம், 2 ஷோல்டர் கை வைங்க, 3 பேக் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து கால், 2 காலுக்கு நடுல கை இருந்தால கை முழங்கை மடக்காம ஸ்ட்ரெயிட்டா வச்சிருக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு சலபாசனம். காலை வந்து மேல தூக்கணும். கால் முழங்கால் மடக்காம முடிஞ்ச அளவுக்கு தூக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே ஷோல்டர் வைங்க, எழுந்திருச்சு முட்டி போட்டு போடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. வஜ்ராசன நிலை. வஜ்ராசனத்துக்கு வந்து நல்லா மூச்சு விடுறோம். அடுத்து வஜ்ராசனத்துல நம்ம மூச்சு பயிற்சி போய்க்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட்ல சின்முத்திரை, ரைட் ஹேண்ட்ல பிரணவ முத்திரை. பெருவரில் வச்சுட்டு கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. இது வந்து நம்ம கபாலபதி பயிற்சி. நம்ம சுவாச உறுப்புகளை தூய்மைப்படுத்துறது. அடுத்து பஸ்திரிகா. மூச்சை நன்றாக இழுத்து விடணும். இப்போ இதுவும் நம்ம சுவாச உறுப்புகளை தூய்மைப்படுத்துற பயிற்சி தான். பெருவரில் வச்சிருங்க, நல்லா மூச்சு தொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிரம் வச்சுக்கிறோம். பெருவரில் எடுத்துக்கிறோம். 1 2
3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓய்வு. 2 கணி சின்ன வச்சுக்கோங்க. அமைதியா மூச்சு கவனிங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம். நம்ம பெருவரில் வச்சுட்டு எவ்வளவு மெதுவா இழுக்க முடியுமோ அது மாதிரி மெதுவா இடது பக்கம் இழுத்து வலது பக்கம் விடுறோம். மறுபடியும் வலது பக்கம் எவ்வளவு மெதுவா இழுக்க முடியுமோ இழுத்து இடது பக்கமா மெதுவா விடுறோம். லெஃப்ட்ல இழுத்துட்டு நல்லா உள்ள நிறுத்தி உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு டைம் நிறுத்திட்டு வலது பக்கம் விடணும். மறுபடியும் வலது பக்கம் இழுத்துட்டு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு நிறுத்தி இடது பக்கமா காற்ற விடணுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க. நான் ஒரு சுற்று செஞ்சுட்டேன். அடுத்த சுற்று. இப்ப நம்ம 2 சுற்று செஞ்சோம். உங்களுடைய இயல்புக்கு நீங்க 3 சுற்று கூட செஞ்சிருக்கலாம், 4 கூட செஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு சுற்றே நல்லா செஞ்சிருக்கலாம். உங்களுடைய உடல் திறன் பொறுத்து நீங்க செஞ்சுக்கலாம். அடுத்து ஆதிமுத்திரை வச்சுக்கோங்க. திருமூலர் பஸ்திரியா நல்லா மூச்சு இழுக்கிறோம். கட்டவரில் உள்ள வச்சு மூச்சை வெளியிட்டே வர கீழே. மேல போகும்போது மூச்சு இழுக்கிறோம், கீழே வரும்போது மூச்சு வருதுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. நல்லா மூச்சை கவனிச்சு அமைதியா மூச்சு விடுங்க.
ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ஓய்வு, கால் நீட்டிக்குங்க. ரொம்ப நேரம் வஜ்ராசனம் உட்காந்துருந்தோம்னா கால் வலி வரலாம். காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆசனங்கள் படுத்த நிலையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அர்த்த பௌர்ணமுத்தாசனம், அடுத்த சக்கராசனம், பௌர்ணமுத்தாசனம், கத்திரிக்கோள் ஆசனம், இப்படி இந்த வகையில நம்ம செஞ்சோம். இப்போ செஞ்ச பயிற்சியில் நம்முடைய முதுகுத்தண்டு நல்ல வலிமை அடைஞ்சிருக்கும். தொந்தி வயிறு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வயிற்று பகுதியில் இருக்கிற ஊளைச்சதைகள் குறையும். கல்லீரல், மண்ணீரல், கணையம் ஆகிய பயிற்சிகளுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பாத்தீங்கன்னா இடுப்பு பகுதி, நம்முடைய முதுகுத்தண்டோட வலி இருந்துச்சுன்னா இந்த அர்த்த சக்கராசனம், பௌர்ணமுத்தாசனம் நம்ம செய்யும் போது இடுப்பு முதுகுத்தண்டு வலியே நமக்கு வராது. முதுகுத்தண்டு நல்ல ரத்தோட்டம் போயிருக்கும். கத்திரிக்கோள் செய்யறதுனால முதுகுத்தண்டுக்கு நல்ல ரத்தோட்டம் போயிருக்கும். அப்போ நம்ம அடுத்தது மூச்சு பயிற்சி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்முடைய உடலும் மனமும் நல்லா வலிமை அடைகிறது. நம்ம 24 மணி நேரம் நல்லா சுறுசுறுப்பாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நம்ம இருக்க முடியும். நமக்கு கவனம் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு தேவை. அதாவது தியானம்ங்கிறதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனம் தாங்க. நம்ம கவனமா இருக்கிறது தான் தியானம். கவனம் மாறுச்சுன்னா நம்ம அதுல இருந்து விலகிட்டோம்னு அர்த்தம். அதனால நம்ம தியானங்கிறது ஒரு முத்திரை வச்சு அமைதியான சூழலில் மனசை அமைதியா வச்சு பண்றதுதான் தியானம். ஒரே சிந்தனையில இருக்கணும். ஒரே சிந்தனையில இருந்து ஒரு வேலையை செஞ்சீங்கனாலும் அது ஒரு தியானம் மாதிரிதான். சரிங்களா? வேற எங்கேயும் கவனம் போகாம நிகழ்காலத்திலேயே கவனம் வச்சிருக்கணும். அப்படி இருந்துருச்சு அப்படின்னா நம்ம நல்லா தியானம் பண்றோம்னு அர்த்தம். தியானம் அந்த மாதிரி செய்யறது மூலியமா நம்ம அறிவும் நல்லா வேலை செய்யும். நம்ம அறிவு வேலை செய்யணும் அப்படின்னா வலது நாசியும் நல்லா மூச்சோட்டம் இருக்கணும், இடது நாசியும் நல்லா மூச்சோட்டம் இருக்கணும். அந்த மாதிரி நிலையில தான் நம்ம அந்த உணர்வு நிலை இல்லாம ஒன்னா அவநம்பிக்கை சிந்தனையில் இருப்போம், இல்லைன்னா கோபமா இருக்கக்கூடிய பாசிட்டிவ் திங்கிங் போர்டு இருக்கிற போது நமக்கு உணர்ச்சி வசத்துலதான் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு பேர் உணர்ச்சின்னு சொல்றது. கவனம் அப்படிங்கிறது 2 முக்கையும் நல்லா மூச்சு போகணும். அமைதியான கவனமா இருந்தோம் அப்படின்னா அதுதான் ஒரு தியான நிலை, அறிவு நிலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஆசனங்கள் ஏன் இவ்வளவு முக்கியமா நம்ம செய்யறோம் அப்படின்னா உடல் உபாதைகள் இருக்கும்போது நம்மளுக்கு கவனம் இருக்காது. அந்த உடல் மேலேயும் கவனம் இருந்துட்டு இருக்கும், நம்ம செய்யக்கூடிய வேலைகள் மேலேயும் நம்மளுக்கு கவனம் போயிட்டே இருக்கு. அப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலையும் நமக்கு வரும். அப்போ நம்ம உணர்வு வயத்துல இருக்கணும்னு அர்த்தம். அதனால நம்ம ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செஞ்சு அறிவு நிலையில் நம்ம வாழணுங்கிறது தான். அதுக்காகத்தான் இந்த யோகா பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்துட்டு வரோங்க. இப்போ சாந்தியாசனத்துல படுத்துடலாம். ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. நேர்படுத்திட்டு நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல தளர்வு நிலையில வச்சுக்கிறோம். மூச்சோட்டத்தை நல்லா கவனிக்கிறோம். ஆழ்ந்து மூச்செடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. எந்தவித இறுக்கமில்லாமல் தளர்வு நிலையில் உள்ளது.
கால் விரல்கள் நல்லா தளர்வா வச்சுட்டாங்க. பாதங்கால், கணுக்கால் ஆகிய உறுப்புகள் நல்லா தளர்வு நிலையில் வச்சுக்கிறோம். ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். அடுத்து நம்ம கெண்டைக்கால் பகுதியில கவனம் வச்சுக்கிறோம். நம்ம கெண்டைக்கால் பகுதி நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மெதுவாக விடுறோம். நம்முடைய கெண்டைக்கால் பகுதி முழுமையான ரத்தோட்டம் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய முட்டி பகுதியில கவனம் வச்சுக்கிறோம். கால் மூட்டு பகுதி ஓய்வு நிலையில் உள்ளது. அடுத்து நம்முடைய தொடைப்பகுதியில கவனம் வச்சுக்கிறோம். நம்முடைய தொடைப்பகுதி தசைகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நன்றாக தளர்வு நிலையில் உள்ளது. முழுமையான ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனம் இடுப்பு பகுதியில். இடுப்பு பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் வயிற்று பகுதியில். நம்முடைய வயிற்று பகுதி உறுப்புகள் முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், வீட்டுப்பை, விதைகள், சிறுநீரகம், சிறுநீர்ப்பை, சிறுநீர் குழாய், கருப்பை ஆகிய அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து ஓய்வு நிலை உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஜீரண உறுப்புகள் முழுவதும் வலிமையடைந்துள்ளது. நம்முடைய கவனம் நெஞ்சக பகுதியில். இந்த வேளையில் பேரண்ட ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கிற மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய இதயம், நுரையீரல் ஆகிய நெஞ்சக உறுப்புகளுக்கு பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூர்ண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து மூச்சு விடுகிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் கைகளின் மீது. நம்முடைய தோள்பட்டை, கைகள், கை விரல்கள் ஆகிய அத்தனை உறுப்புகளை ஓய்வு நிலையில் உள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கவனங்கள் முழுவதும் கழுத்து பகுதியில். நம்முடைய கழுத்து பகுதி இறுக்கமில்லாத தளர்வு நிலையில் உள்ளது. நம்முடைய பேரண்ட ஆற்றல் பெற்று நம்முடைய கழுத்து பகுதி முழுவதும் ஓய்வு நிலையில் உள்ளது. நம்முடைய கவனங்கள் முழுவதும் தலைப்பகுதி. நம்முடைய தலைப்பகுதி முழுவதும் பேரண்ட ஆற்றல் பற்றி படர்ந்து நம்முடைய சிறுமூளை, பெருமூளை, குமுளம், மூளை திசுக்கள், முதுகு தண்டுவடம் ஆகிய
அத்தனை உறுப்புகளும் பேரண்ட ஆற்றல் பெற்று ஓய்வு நிலையில் நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளும் ஓய்வு நிலையில் உள்ளது. அப்படியே கவனத்துக்கு வர்றோம். மெதுவா நம்முடைய கைகளை எடுத்து நல்லா கைகளை உரசி முகத்துல வச்சு எடுத்துக்குங்க. விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகள் நல்லா நீட்டி ரைட் லெஃப்ட் திரும்பி எந்திரிச்சுக்கலாம். ஒன் சைடா திரும்பி படுத்து கைகளோட எழுது. ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் நன்றாக செய்து நம்முடைய உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக் கொண்டோம். ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்து நல்ல அறிவு நிலையில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் செய்து ஆற்றலோடு வாழ்வோம். நாம் வாழ்வோம் அமைதியாய். வாழ்க வளமுடன், வாழ்க நண்பர். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக ஆசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் சாந்தி ஆசனம் முதற்கொண்ட அனைத்தையும் சிறப்பாக நடத்தி சிறப்பித்துக் கொடுத்த நலசிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு இந்த நிகழ்வை இணைந்து சிறப்பித்து வழங்கிய ரோட்டரி கிளப் வழங்கிமான் சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்த அக்குபஞ்சர் வகுப்புகள் எடுத்து சிறப்பித்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த அளவிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் காலை வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. தளத்திலிருந்து அருண்மணி சுவாமி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளம்.